வேற லெவலுக்கு சும்மா புது வீடு மாதிரி களி இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வந்து இங்கெல்லாம் கொண்டு வந்துட்டு சோபா செட் அது இது எல்லாத்தையும் வந்து வச்சா தான் அனைவருக்கும் வணக்கம். நான் ஜது. ஓகே, மறுபடியும் வந்து நேற்றைய தினம் வந்து எங்களோட வீடியோ பார்த்துருப்பீங்க. எங்களோட வீடெல்லாம் வந்து காட்டியிருந்தாங்க. அப்போ இன்றைய தினம் என்ன செய்ய போகிறோம் சொல்லி பார்த்துட்டோம்னா, அதை வந்து எங்களுடைய அந்த வீட்டை தான் வந்து எல்லாம் நிறைய டஸ்ட்ல இருந்து எல்லாமே இருக்கு. ஏன்னா முதல்ல வந்து பாவிச்சவங்க வந்து ஏதோ 3-4 மாசமா இருந்தவங்க அதுக்கு 3 மாசம் வந்து பாவிக்கல அந்த வீடு பாவிக்கல. அப்போ அதே டஸ்டோட கண்டிப்பாக நாங்கள் வந்து இருக்கும்போது வந்து எல்லாத்தையும் வந்து துப்புரவாக தான் வேணுமே நம்ம கழுவப்படும். அப்போ உங்களுடைய வீடு வந்து சும்மா வேற லெவலுக்கு சும்மா புது வீடு மாதிரி கழுவி எடுக்க போகிறோம். ஏன்னா சொன்னால் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வரைக்குள்ள வந்து கால் வைக்கலாது அப்படி ஒரு கஞ்சல் இல்லைன்னு சொன்னால் 4 மாதம் பாவிக்கலன்னு சொன்னால் தெரியும் நான் எப்படி இருக்குன்னு சொல்லி காற்று மழை அப்படி எல்லா டஸ்ட்டும் இருக்குது. அப்போ இந்த தினம் வந்து அப்போ நாங்கள் ஒரு நாள் பிடிக்கத்தான் இருந்தேன் இந்த வெளி புல்லெல்லாம் வந்து செருக்கிறதுன்னு சொல்லி. அப்போ எங்கள் ஊருக்குள்ளே வந்து ஒருத்தரும் இல்லைன்னு சொன்னாண்டே கொஞ்சம் மழை விட்டதால் வந்து வேலைக்கு போட்டாங்க. ஏன்னா எல்லாரும் வந்து வேலைக்கு போன வழியால் வந்து ஒருத்தருமே இல்லை. அப்போ எங்கள் அப்பா நான் அம்மாக்கள் வந்து வளமையாக நாங்கள் செய்கிறமே தானே நம்ம மோசம் புது வீட்டுக்கு வந்தோடனே எங்கட வீடு மாதிரி தான் அதை வந்து பார்க்கணுமே நம்ம. அப்போ இன்றைய தினம் வந்து எங்களோட கிச்சன் வேலை, அடுத்து வந்து அவுட் கோல் உள்கோல், அடுத்த பாத்ரூம் டாய்லெட், அடுத்து வந்து எல்லாம் அந்த சுவாமியரை பெரியரை சின்னரை வெளிக்கோல் எல்லாம் வந்து இன்றைக்கு கழுவி புதுசாக எடுக்க போகிறோமே. இன்றைக்கு ஃபுல்லாக கழுவுற வேலை, நாளைக்கு வந்து புள்ளிச்சு வைக்கிறது. இன்றைக்கு வந்து எல்லாம் கழுவி எல்லாம் புள்ளிச்சிடாச்சு. அடுத்து வந்து பட்டிக்கோலில் இருந்து ஒரு என்ன வர நம்ம ஒரு அண்ணா அதாருன்னு சொன்னார் அதிகமாண்ட அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு நினைக்கிறேன். பத்மா அக்காட மகன் அதிகமாண்ட தங்க சின்ன மகன். அவரும் வந்து வர சொன்னா நாளைக்கு வந்து எங்க வீட்டை வந்து நிற்பார். அப்ப எங்கள இப்ப வந்து எங்களோட வீடு எல்லாத்தையும் நான் கழுவி போட்டு நாளைய தினம் எல்லாம் வந்து புல்லெல்லாம் துப்புராய் போட்டு வீட்டில் இருக்கிற கொஞ்சம் பொருட்களை வந்து இங்கெல்லாம் கொண்டு வந்துட்டு சோபா செட் அது இது எல்லாத்தையும் வந்து வச்சா தான் வீடுன்னு சொன்னா பாக்குறாக்களுக்கோ இல்லாட்டி எங்களோட சொந்தக்காரர் எல்லாம் வரும்போது வந்து நல்ல ஒரு கவர்ச்சியா இருக்குமே. தங்கி நிக்கிறேன்னா நிக்கலாம், எல்லாம் பெரிய வீடு தானே நம்ம பெரிய வீடு. அம்மா கொஞ்சம் களைச்சி போட்டாதே தான் நம்ம வீட்டு சமையல் இன்றைக்கு இல்லைன்றா வேலை கூட இல்லை. எனக்கு இப்போ வந்துட்டு கொஞ்சம் உள்ளுக்குள்ள அந்த தூசியை தட்டினாலும் கலைக்கிற மாதிரி. சரி, அப்போ இன்றைய தினம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ வெளியில் வந்து அந்த கிணறு இருக்குது. அப்போ மோட்டர் வந்து இந்த போட்டு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அப்போ நாளைய தினம் வந்து மோட்டர் போட்டோம். அப்போ இன்றைய தினம் அப்பா இயந்திர மிஷின் இருக்குதானே அக்காண்டி அப்பா வச்சு நல்லா வேலை செய்யக்கூடாது பாவம். அப்படி நின்று கொஞ்சம் வள்ளி கழுவுவோம். நாளைக்கு மோட்டரை கொஞ்சம் போட்டுனா சொன்னானே. சரி, ஓகே. அப்போ இதுதான் ஒரு வீடியோ நாங்கள் பார்க்க போகிறோம். நேற்றைய தினம் வந்து எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடெல்லாம் வந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. சரி, ஓகே. அதுக்கு முன்னாடி எங்களை சேனலை புதுசாக பார்க்க சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி போட்டு பாருங்க. இப்போ வாங்க எங்களோட வீடெல்லாம் வந்து எப்படி இருக்குது, அதை வந்து எப்படி எல்லாம் கழுவ போகிறோம்னு சொல்லி பார்க்கலாம். எங்களை கொஞ்சம் உஷார் பண்ணி போட்டு கப் வந்து செய்ய கொடுத்துருக்கு. வாயிலாங்க முக்கியமா வந்து பாத்தீங்கன்னு சொன்னா வீட்டை வந்து இந்த கிணறு வைக்கணும். கிணறு வச்சு வைக்கிறக்கே எப்படி 50,000 ரூபா போல இருக்கு. மழை தண்ணி குட்டி சிட்டியா 50 ரூபா இந்த கிணறு வைக்கிறதுக்கு வந்து அப்படி ஒரு பெரிய கிடங்கு கொண்டு தாண்டி அப்படி கிணறு பெரிய பிரபலம் நாங்க நல்ல தண்ணியா அள்ளி குடிக்கிறோம். இதை மழை குடிங்க.
இப்போ கலைக்கு வந்து அப்பா வந்து சண்டை பூசி கொண்டாடியா சொல்கிறாங்க. சரி ஓகே. இப்போ இதில் நிறைய என்னக்கெல்லாம் நான் வந்த வேலையை பார்க்கணும். இவங்க அடுத்த கட்ட வீட்டையே நான் போகணும். என்னன்னா சாமான்லேருந்து எல்லாமே சொன்னோம். அப்போ வாலியும் இல்லை வாலி வாலியோட கட்டியது. ஃபஸ்ட்டுக்கு வந்து முன்னே தண்ணி அடியாது. கழுவும் கொண்டு வாங்க. சரி கொண்டா. இப்போ உங்களுக்கு போல வாலின்னு சொன்னால் மல்லலாம் இருக்கும். அப்போ கூட சொத்துங்க நினைய போதும். எங்க வாங்க ரெண்டோ அப்போ இந்த கலவு இல்லையோ பாவி சொன்னா இந்த ரூம் வந்து இப்போ கழுவுப்படுது. அம்மா தான் வந்து கழுவுறேன். என்னம்மா படியா கழுவுங்க. இந்த ட்ரிங்க்ஸோ போட்டு இப்போ ஊற விட்டு கிடக்கு. என்ன தண்ணி ஒருத்தர் நிற்காம். இது வந்து அலுமாரி. இது வந்து சுவாமி படம் வந்து காட்டியிருப்போம் நேற்று வீடியோவில். வந்து லைட்லையும் பாட்டிட்டு பார்ப்போம் மோ பிடிக்குன்னு சொல்லுமா. நல்லா தான் இருக்கேன். இது வந்து எனக்கு எடிட் பண்ணுறதுக்கு வந்து காதுல உண்மையாக தையல் மிஷின் இருக்கு. அம்மா வந்து சமைச்சிட்டு இதில் வந்து தைக்கலாம். என்னம்மா ஓகே. அப்பா தண்ணி அல்ற வந்து காட்டுவோம் ஓகே அப்படின்னு சொல்லி அப்பா வந்து பாருங்கள். இப்போ மோட்டர் பூட்டாவடியில் வந்து தண்ணி அல்ற வந்து இப்படி தான் இருக்குது. வந்தா பாருங்கள் இப்படி தான் வந்து தண்ணி அள்ளி கொண்டு வந்து கழுவணும். தண்ணி வந்து நிறைய நிற்கிது. அப்போ இப்படி தான் அள்ளணும். வேணும்னா சொட்டி மேலே தான். ஆனால் கஷ்டம் தானே இவ்வளோ வீடு பெரிய வீடு இல்லோ. அப்போ கொண்டு வந்து அள்ளி கழுவுன்னு சொன்னால் சரியான கஷ்டம். பாருங்கள் அப்பா வந்து எப்படி அழுறான்னு சொல்லியா. ஒரு உள்ள வேலை வந்து வந்துடுமேன்னு சொன்னால் அப்படி தான் தண்ணி வந்து ஃபுல்லாக இருக்குது. என்ன கொண்டா இருட்டா இருக்கிறாங்க ஃபோன். அடி சுத்தப்பா வேலை திட்டங்கள் எப்படி போகுது? ஜீவா யாருக்கு இந்த வீடு? பார்த்தீங்களோ வயசு வேணாக்கமே கேட்குறீங்க. ஓ ஏண்டா பாவிச்ச வீடு தானே. ஒரு மாதம் தானே ஒலிம்பியோ 2 மாதம் 3 மாதம் தானே. அடே அதானே பார்த்தேன் சொன்னதான் நம்ம தண்ணி வந்து ரிப்பீட் அடிக்குதுண்டு. ஓ அதனால தான் தண்ணி ரிப்பீட் அடிக்குது. ரிப்பீட் அப்பா அந்த ஓட்டை எடுக்குதான். ஓட்டை எடுத்தாச்சா? இது வந்து அந்த தொட்டியலுக்கு போகிற மாதிரி தான் மூடியில் வந்து போட்டுக்கூடாது. என்ன களி தட்டுங்க. இப்போ கொஞ்சம் வேலையை செஞ்சால் வந்து எப்படி நாங்கள் இந்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே வந்து எங்கள்கிட்ட வீட்டை வந்து தங்கக்கூடிய மாதிரி இருக்கணும். இந்த வீட்டை வந்து அப்படின்ட்டே தானே வந்தது. இனி நான் வந்தால் கூத்தாது. சரி ஓகே. அப்போ இந்த அறையெல்லாம் கழினா அப்புறம் வந்து பார்ப்போம்மா. இந்த பாருங்க இப்போ இப்படி சொன்னாங்க வீட்டு சாமான கொண்டு வந்து வைக்க இன்னும் நல்லா இருக்கு. ஓகே. இந்த இதை நீங்கள் எல்லா 2வது
அப்பா பிள்ளைல காணல என்ன நான் ஊரே அமைதியாக இருக்க சொல்லி யோசிப்பாங்க பிள்ளைகள் நினைப்பாங்க பள்ளி போட்டு நல்ல வந்து நினைப்பாங்க மழை வந்து தண்ணியெல்லாம் வீடு சொல்றது மழை தண்ணி அப்பா அவனும் வாக்கில் சொல்ல பாம்பு சொல்லி அப்பா கஷ்டப்படக்கூடாது மழை வர பெய்யுதுண்ணா ஓ மழை தண்ணி கொடுத்தா நாங்கள் பயனடிக்கிறது யாருன்னு சொல்றது சீனி வைக்க முடியாது அண்டியா அடி அடிக்காக வந்தோடும் புது Asina. அது நல்லா இருக்கும் அம்மா ஒரு ஊட்டே இல்ல சும்மா பால் போல இருக்குல்ல அப்ப நாங்க பால் குடிக்கலாம்
நக்கல் இக்கல் இக்கல் நான் போதோட அம்மா தண்ணி பிடிக்கல இது வந்து இந்த கோல் வெளிக்கோல் தொழிலம் ஜீவாவளவன் அப்படிதான் அதாவது அதிகப்படி அதற்கு வலிக்கிறது எட்டு நிமிஷம் தண்ணி நிற்கிது உள்ளுக்க இந்த கொக்கா அங்கே தண்ணி தின்னுவாங்க வாசனை பதார்த்தம் இருக்கு கரை தூக்குது கம்ஃபர்ட் கம்ஃபர்ட் எடுத்துட்டு வா ஒரு இதுக்குள்ள கலக்கி கொடுத்துருவோம் ஒரு நட்டி போட்டுட்டோம் ஓகே பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ வந்து வெளி அவுட் கோல் எல்லாம் வந்து கழுவுறோம் வேணாம்மா எல்லாம் பார்த்து சொன்னால் தெரியும் புது ஜன்னல் எல்லாம் கழுவு எல்லாம் வேலை திட்டங்களை பாங்க எப்படி நடக்குதுன்னு சொல்லி இந்த ஒரு பக்கம் வந்து மழை பெஞ்சு எங்கண்ட ஆட்டோ வந்து நனைஞ்சு விட்டது இந்த அம்மா எல்லாம் கழுவுறா அப்போ தட்டுக்கிட்டெல்லாம் வந்து இந்த பாருங்க இந்த அறையெல்லாம் ஃபுல்லாகவே கழுவி முடிஞ்சுது இப்போ வெளியில் நடக்குது வேலை திட்டங்கள் சரி இதே மாதிரி கழினா அப்புறம் பார்ப்பேன் அம்மா வீட்டு வேலை வந்து கம்ப்ளீட்டாக காலையே முடிஞ்சுதானே மலைப்பா கிடக்கு பசி வேறு எடுக்குது 1:30 ஆச்சு நேரம் அப்பா வந்து கடைசியாக பாத்ரூம் கழிக்க விட்டுருங்க அதோட ரைட் உங்களோட வேலை வந்து ஓ பார்த்து சொன்னாங்க எவ்வளோ நீட்டாக வந்து வீடு வந்துட்டுன்னு சொல்லி இந்த எல்லாமே வந்து கழியாச்சு எல்லா ரூம் அறை கிச்சன் எல்லாமே வந்து கழுவியாச்சு இந்த பாருங்க அப்படி புது வீடு வேறு வந்துடுறேன் கழினா கையோடனே சரி இப்போ நாங்கள் வந்து இந்த விதம் வந்து இந்த வீட்டை வந்து ஃபுல்லாக கழுவி எடுத்துட்டோம் ஆனால் நாளைய தினம் வந்து இன்னும் ஒரு ஆக்களுக்கு சம்பளத்தை பிடிச்சி கொண்டு இந்த வளர்வு வீடெல்லாம் செய்யாதுன்னு சொன்னால் நாளைக்கு பின்னரம் சாமானியத்தில் முன்ன ஞாயிற்றுல வந்து நாங்கள் இருக்கிறாங்க சரி இப்போ நேராக வந்துட்டு தானே நம்ம சரியா பசிக்குது ஓகே இதோட நாங்கள் எங்களோட வீடியோ முடிச்சு கொள்வோம் இந்த வீடியோ சம்பந்தமான கருத்துக்கள் எப்படி சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க சொல்லுங்க நாளை இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம்